பிச்சு தாத்தா ஆத்துல சாப்பாடு இருக்கு, சாப்பிட்ரு. எனக்காக வெயிட் பண்ண. சரி தாத்தா. எதுக்கு வெயிட் பண்ணா? என்னமோ வகை வகையா நாக்குக்கு ருசியா சமைச்சு போடுற மாதிரி. வெறும் பருப்பு ரசமும் சுட்டாப்பளமும். இதுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பாட்டு பாடிய வள்ளி எப்படி கவுத்தா அதை சொல்லு. மாமா, கோவிலுக்கு கோவமா வரவா கூட நம்ம முருகனை பார்த்தா சாந்தமாயிடுவா இல்லையா? அதேதான் வள்ளியும் பண்ணா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சின்ன விஷயத்துக்கா இவ்வளவு தின்னுது? சும்மா இருங்க மாமா, கண்ணு வைக்காதே. நில்லுடா, ஓடாத. டேய் ஜானமா, என்ன விட்டுருமா, என்ன ஒண்ணும் பண்ணாதமா. நில்லுடா. ஐயோ ஜானமா, என்ன விட்டுருமா. ஐயோ மாமா மாமி யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ இங்க தோத்துறாளே. ஜானமா கையெடுத்து கும்பிடுறமா, இனிமே உங்க ஆத்து பக்கமே வர மாட்டமா. நில்லுடா, இத ஓட வைக்காத. என்ன புடிச்சிருவியே. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வெங்கியா கொக்கா. என்னாச்சு ஜானு? இப்படி ஓடிட்டு இருக்கா? ஏடி இப்படி ஓடுற? ஜானு ஜானு என்னாச்சு? பிடி உஷாக்கு போட்டி உஷா மாதிரி என்ன துரத்துறா? இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நேத்து போன் பண்ணி நோக்க என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சார் ப்ளீஸ் சார், பொண்ணு பார்க்க வந்துட்டோம், என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. வேண்டான்னு சொல்லாம தான் வந்தேன். ஆனா நன்ன கிழங்காட்டம் வந்து நின்னியா, செத்த செவல போட்டுவிட்டேன். என்னென்னமோ ஆயிடுதா? இதுல பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டேன், அப்படியே ஓட வேண்டியதானே? என்ன பண்ண? இரு ஜானு, நோக்கு ஆட தெரியுமா இல்ல பாடவாது தெரியுமா? என்ன பாட சொல்லி தெருவா நின்னு பிச்சை எடுக்க போறியா? என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் பாட சொல்லி ரசிச்சுட்டே இருக்கலாம்னு தான். ரசிக்க போறியா? எனக்கு எப்ப ஏறிச்சு தெரியுமா? ஜானு, நோக்கு பருப்பூசலி பண்ண தெரியுமோன்னு சொல்றேன். என்ன ஜானு இப்படி அடிச்சு விட்ட? ஏதோ நாக்கு ருசியில அப்படி கேட்டு விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பருப்பூசலினா கொஞ்சம் உயிரை விடுவேன். உயிரை விடுதான் போறேன். வா 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 வா. வாய மூடு. ஏதாவது பேசுன உன் பையன் சங்கா அறுத்துருவேன். சங்கா என்னடி சொல்றாய்வோ? அச்சச்சோ, பிராமணாத்து பொண்ணாட்டமா பேசுற. டேய் வெங்கி, இவ சங்காத்மா நமக்கு வேண்டாம்டா. வந்துரு. வா வா, நான் கொண்டு காமிக்க. வழி விடுங்க. ஒண்ணு செஞ்சிராதடி, விட்டுடுறீமா? ஏய் ஜானு 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 ஜானு. ஏன் இப்படி நந்தி முன்னாடி பம்பர மாதிரி சுத்தி விடுற? ஏதாவது வேண்டுதலா? ஏய், அங்க நின்னுட்டு இருக்கானே, அவனை நன்னா பாத்துக்கோடா. மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? ஆமா இருக்கான். அவனை எதுக்கு நான் பார்க்கணும்? அவனை தானே நான் கட்டிக்க போறேன். எப்படி இருக்கான் ஆளு? ஏன் அளவுக்கு ஒன்னும் பர்சனாலிட்டி இல்லையே. அடடா, என்னமா இருக்கா? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, காதுல கடுக்கன் பிளஸ் தேங்காய் குடுமி. ஆஹா, அப்படியே பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கான். நல்ல அம்சமா கண் நிறைஞ்சு இருக்கான்னு சொன்னேன். குடுமியில விழுந்துட்டியோ? ஓஹோ. விச்சு விச்சு. வள்ளி வள்ளி, நீதான் விச்சு விச்சுன்னு கூப்பிட்டு இருக்க. அவனை பாரு, வள்ளி வள்ளின்னு சொல்லு, வேற ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறான் பாரு. சமத்து. பை பை. சத்த வழி விடுறேலா, வள்ளி வரணும். ஏன் வள்ளி சைடுல போக மாட்டாளா? ஐயோ, வள்ளிக்கு நான் தண்ணி காட்டணும். வள்ளிக்கும் நீங்க தான் தண்ணி காட்டுவேள், ஜானுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள், ஊர்ல இருக்கிற எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள். மனசுக்குள்ள என்ன மன்மதன் நினைப்பா? கொஞ்சம் அடங்குங்க, வள்ளிக்கு நான் தண்ணி காட்டுறேன். சரி, நீங்களே காட்டுங்க. வள்ளி முதல்ல எனக்கு தண்ணியை காட்டுக்கடா. இவாளுக்கெல்லாம் கனெக்ஷனை கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்றதுக்குள்ள என் பிராணமே போயிடுறது. மாமி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, கேஷோட வரையலா? வாடா. சாமா கேபிள் டிவி மாசம் பிறந்துடக்கூடாது நோக்கு. இந்தா 100 rupees. 100 rupees. அது சாமா கேபிள் டிவியா இருந்தப்போ, இப்போ சாமா கேபிள் நெட்வொர்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ 300 rupees. 300 rupees? Too much டா. என்ன மாமி நீங்களே பேரம் பேசுறேன்? மாமி ஐஸ்வர்யா போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன். அது நோக்கி எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்தேன். நீங்க வேற அந்த சோப் போட்டு குளிச்சுட்டு எப்போ வாசகதவை தரப்பேல்னு அகரகாரமே ரோபோ படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னமோடா
நீ சொன்ன சரியா தான் இருக்கும் மான் மடிச்சுட்டா 300 rupees தானே ஓ வெச்சுண்டேதான் விளையாடல கொடுங்க மாமி ராசியான இடத்துல இருந்து வந்திருக்கு முந்திரி கொட்டை மாமா இவன் காரியத்தை கெடுத்துருவானே மாமி நேரம் ஆயிட்டு கொடுங்க நிறைய விடுங்க மாமி இப்ப எதுக்கு அவனுக்கு 300 rupees கொடுக்குற மாமா காசு வாங்குற வரைக்கும் சாத்தின்னு இருக்கேல நீ போன வருஷம் 100 rupees தானே வாங்கின இப்ப எதுக்கு 300 rupees வாங்குற டெல் மீ த ரீசன் மாமா ஆல்ரெடி நோக்கு முந்திரி கொட்டை மாமான்னு ஒரு பேர் உண்டு தெரியுமோன்னோ அந்த பேரை வச்சதே நீ அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதும் நீ தான் நேக்கு நன்னா தெரியுமடா டெல் மீ த ரீசன் ரேஷன்லாம் சொல்ல முடியாது ஆல்ரெடி மாமி கிட்ட சொல்லியாச்சு உன்னோட நேக்கு தெரியுமடா உம்மா ஊக்கெடுத்தாதான் நீர் அடங்குவேல் அனாவசியமா டென்ஷன் பண்ணாத மாமா என்னையும் நீ டென்ஷன் பண்ணாதடா இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ செக்ரட்டேரியட்ல வேலை பாக்குற என் அத்தி பேருக்கு போனை பண்ணி உன்னை உள்ள வச்சிருவேன் ஜாக்கிரதை ஓ ஊர்ல இருக்க எல்லாரும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டி பாக்குறேன் கண்டிப்பா மிரட்டுவேன் மாமா உம்மா பருப்பு இந்த சாமாயிட்ட வேகாது பாத்துடலாம்டா பங்கஜம் அந்த போனை ஏறி போனை போடலாம் அப்ப நான் இது செஞ்சாலும் போன் போட்டு சொல்வேலா எது பண்ணாலும் சொல்வேலா எல்லாத்தையும் சொல்வேலா நான் குசு விட்டாலும் சொல்வேலா மாமி உங்க குக்கர் முடி தூக்கிடுதுன்னு நினைக்கிறேன் இஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்தது கேட்டேல குக்கர்ல இருந்து வரலடா உன் நிக்கர்ல இருந்து வந்திருக்கு மாமா மாமி இல்லையே அது நான் இல்லையே வாரம் விளக்கெண்ணெய் குடிச்சு வயிற்ற கிளீனா வச்சுன்னு இருக்கேனே அப்புறம் எப்படி ஒருவேளை பட்டு மாமியே பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாலோ ஏமா சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா சவுண்டா அப்போ இஸ்க்குன்னு ஒரு சவுண்ட் வந்ததே அது இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சா இங்க இருந்து சவுண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா உங்களுக்கு ரீச் ஆச்சே இஸ்குன்னு முடிஞ்சிருச்சு மாமா ஸ்மெல் எப்படி இருந்தது டேய் மூக்க வச்சு மோந்து பாக்குற விஷயமாடா அது என்னமோ வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல கலந்து விட்டா மாதிரி சொல்லிட்டு இருக்க மாமா கரெக்ட்டா சொல்றேன் நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன் இங்க பார் விட்டது நீதானே பட்டு மாமா கிட்ட வந்து பட்டுன்னு உண்மை ஒத்துக்கோ வாடா மாமா விட்டது நீங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க டேய் நீ என்ன இஸ்ரோல இருந்து ராக்கெட்டா விட்டுருக்க அதை நான் பெருமையா என் பேரை போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு கொலைப்பழி கூட தாங்கிக்கலாம்டா குசுப்பழியை தாங்க முடியாதுடா தயவு செஞ்சு ஒத்துக்கடா வாடா நான் வர மாட்டேன் டேய் வாடான்ற ஐயோ, மாமா, வாடா சீக்கிரம் முடிடி அவ முடிச்சிட போறா சரிக்கா என்னது எல்லாரும் என்ன கொண்டு போறா என்னாச்சு நந்தினிக்கு பேர்ச்சி மழை கொண்டு போறா மாமா வேஷ்டி விளக்கல பட்டு நீங்க தீஞ்சிட போறேன் என்ன மாமா ஜக் எடுத்துட்டு ஜானு ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்லடா உள்ள விச்சு பஞ்சாமிரதம் செய்யறானோ இல்லையோ அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான் எல்லாரும் மாதிரி 4 வாழைப்பழத்தை போட்டு தானே பேசுறான் ரொம்ப தான் உங்க பொண்ணு பில்டப் கொடுக்குறா இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறேன்ற என்ன மாமா டேஸ்ட் நான் பேசுவேன் மாமா விதவிதமா 1000 பஞ்சாமிர்தம் ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமேனு சும்மா இருக்கேன் நீ பழம் பேசஞ்சா பொம்னாட்டி வருவாளா அவன் பழம் பேசஞ்சா வருவா வருவா நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடுமி வச்சுட்டு பால் குடி மறவாத குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிர்தம் பிசையறது புளியோதரை கிண்டுறது தயிர் வடை பண்றது மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா மட்டன் கீமா தெரியுமா குஸ்கா தெரியுமா அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா அது நல்லா இருக்கு மாமா சொன்னா கேளுங்க இருடி விச்சுவ கேப்போம் விச்சு பழத்தை உரிச்சு போடணுமா அப்படியே போடட்டுமா ஏன் அப்படியே போட அபிஸ் 2 உரிச்சு தான் போடணும் சரி விச்சு விச்சு பேச்சு மழத்தை அப்படியே போடவா கொட்டை எடுத்துட்டு போடவா ஏன் நோக்கு தெரியாதா அவ பாவம் தெரியாம கேக்குறா நீ சொல்ல விச்சு கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப் ஆகும் அதனால கொட்டை எடுத்துட்டே போடு விச்சு நான் கற்கண்டு கொண்டு வந்திருக்கேன் இது தண்ணியில விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன் மாமி நீங்க என்ன கொண்டு வந்தேல் நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும் என் 2 கை போறாதா நான் பேசிஞ்சாலே டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ அப்ப வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க சரி மாமிக்கு வழி விடுங்க என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம் புடி தள்ளிக்கோங்கடி ஒரு நிமிஷம் எல்லாரும் கைய அலம்பிண்டு வந்தேலா சரி இப்போ எல்லாம் வளையல நன்னா மேல ஏத்தி விட்டுக்கோங்க நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பழத்தை உரிச்சு போடுங்க வெல்லத்தை கடைசியா தான் போடணும் சீக்கிரம் கொட்டுங்க பெசங்க ஏண்டி ஈஸின்னு இருக்கேல் நேக்கு சங்கோஜமா இருக்கு நன்னா அப்படிதான் பெசையணும் ஐயோ இடுப்பு அழுத்தாதேல்
அச்சச்சோ கரண்ட் போயிடுதே. என்ன இது பேசல டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சுட்டா? மாமா கரண்ட் ஆஃப் ஆனா பொண்ணும் கத்துற சவுண்ட் தான் கேட்கும். இதுனா புதுசா பையன் சவுண்ட் கேக்குது. விச்சு சத்த மாதிரி கேக்குது. காப்பாத்துமா. ஐயோ என்ன இருட்டா இருக்க? எங்கடா இருக்க? போடுங்க சீக்கிரம் போடுங்க. யார மாமா? அபிஷோ லைட்டா போட சொன்னடா. ஏன் மாமா உங்க அத்தையும் பேர் நான் ஈபில இருக்காரு போன் போட்டு சொல்றதுக்கு மூளை இல்லாத முந்திரி கொட்ட மாமா கரண்ட் ஏலி எப்படி லைட் போட முடியும்? இருங்க தீப்பந்த எடுக்கிறேன். கரண்ட் வந்துட்டா நல்லதா போச்சு. என்னடா என்னங்கடி எல்லாரும் கண்ணை பார்த்த மாதிரி கையை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். கையை இறக்கிட்டு விலகிறேலா? டேய் விச்சு என்னாச்சுடா நோக்கு? என்னடா இந்த கோலம்? 8 புள்ளி கோலம். மாமா கரண்ட் கட் ஆனதுல இவ யாரோ தான் இப்படி பூசிட்டா மாமா. ஊசிட்டாளா? பெசஞ்சு விட்டுருக்காடா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இல்ல மாமா முதல்ல இடுப்புல தான் கைய வச்சா. கைய வச்ச உடனே ஒரே கூச்சமா இருந்ததா டக்குன்னு இறுக்கி கண்ண மூடிட்டேன். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுத்து மாமா. பாத்தேலா இன்னமும் ஃப்ரூட் மசாஜ் பண்ண மாதிரி கண்ணை மூடிண்டானா எப்படி எல்லாம் ஜகா வாங்குறான் பாருங்க. சத்த நிறுத்துறேலா? நான் எவ்வளவு கத்துனேன் மாமா காப்பாத்துங்கோ சாமா காப்பாத்துங்கோன்னு. அப்ப யாராவது வந்தேலா? வரல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா வந்து நின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். ஏய் யாரும் கிளம்ப கூடாது போகவும் கூடாது. ஏன் மாமா என்ன பண்ண போறேன்? உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒண்ணும் வேணாம். கரண்ட் கட் ஆன கேப்ல யாரோ கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா. இதை இப்படியே விட்டுருங்க. நோ நெவர். என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். எல்லாம் வரிசையா வந்து நில்லுங்கோ. போங்க. பாரு இவ்வளவு நெரிசல என்ன இடிக்காம போவாளுங்க கரெக்டா. பிச்சு நீ மறுபடியும் கண்ணை முடிக்கோ. இவ ஒவ்வொருத்தரையா வந்து தடவை சொல்றேன். யாருன்னு கண்டுபிடிச்சிருயோனோ? ஒரு நிமிஷம். மாமா என்னாச்சு? பேசா கண்டுபிடிச்சிருவோம் மாமா. ஓ பேஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கிருஷ்ணாவில் ஊத்த போறானா? இல்லடா ஒவ்வொரு பார்ட்டியா அனுப்பி அவனை தடவை சொல்ல போறேன். ஓய் பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனா நீ? என்னமோ வெத்தல்ல சுண்ணாம்பு தடவுற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே. இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? சுத்தம் மண்டமான தீர்ப்பா இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். அனைத்து பேர்கள் சார்பா சொல்றேன். சத்தியமா ஒத்துக்க முடியாது. அங்க பாரு மாமா. மாமா இது இல்ல மாமா. ஏய் 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 அதான் அவன் இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கால. அப்புறம் என் எலும்பு கையை வச்சு அவன் பாடி அறுத்துட்டு இருக்கான். போ போய். இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க. நீங்க வேணா பாருங்க. இவளையும் இல்லன்னு சொல்லுவான். விச்சோ இவ இதுவும் இல்ல சாமா. நான் சொல்லல. ஏன்டா அப்படி சொல்றான்? அப்பதான் நீ அடுத்த பொண்ணு தடவை விடுவ. போயாவும் ஐடியாவில் பாரு. பட்டமளிப்பு விழால கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்குற மாதிரி எப்படி ஜபர்தஸ்தா போறாளுங்கன்னு. போங்கடி போங்க. மாமி விச்சு பாடியை டைட் பண்ணிக்கடா. இல்லனா மாமி உன்ன பஞ்சாமிர்தமா பிசைஞ்சிருவா. மாமி நீங்க இல்ல மாமி. ஏய் இப்பதானே முகத்துல கைய வச்சேன். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? செத்த வாய் முறையா? மாமி என்னடா நீங்க இல்ல 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 மாமி. மாமி அவன் தான் இல்ல இல்லன்றான்ல. அப்புறம் அங்க தடவுனது போதும். இங்க வாங்கோ. இது போங்கோ. நோக்கு பொறுக்காதே. ஜஸ்ட் மிஸ். அடுத்து ஜானு நீதான் போ. நில்லு. ஏன் பொண்ணைய சந்தேகப்படுறியா? பின்ன உன்னைய சந்தேகப்பட முடியும்? யோ மத்த வாளுக்கெல்லாம் ஒரு நியாயம், பெத்த வாளுக்கு ஒரு நியாயமா? உம்மை டால்டா இங்க உருகாது. ஜானு போய் தடவடி. ஐயோ அதே விரல் அதே தடவல். மாமா மாமனே நான் தானே எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்த. இப்போ பஞ்சாமிர்தம் தான் தடவன. நாளைக்கு நடு ரோட்ல பால் அபிஷேகமே பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மாமா சாமா. என்னடா போய் நாளைக்கு வரட்டுமா? இவ 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 இவளும் இல்ல. அப்பாடா. ஓய் ஓட்டட குச்சி மாமா பாத்தேலா? இருட்டுல எவ்வளவு ஒருத்தி தான் தடவனா. நீ லைட்டை போட்டு ஊரையே தட விட்டுட்ட. நீர் தாயா ஒரிஜினல் மாமா. கரெக்ட். இல்ல மாமா. என்ன இப்ப நான் என்ன மாமா பண்றது? எங்க இன்னொரு முறை சொல்ல. சாமா இப்ப நான் என்ன சாமா பண்றது? பாத்தேலா? டேய் பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே எப்படா சிரிக்கிற? போ சாமா போ. நீ போய் குளத்துல நல்லா முங்கிட்டு போ. ஏய் செட்டப் ஓச்சேனே. ஏய் கெட்டப் ஓச்சேனே. சாமா சாமா தெலுங்கு ஜம்ப் ஆகறா. ரெண்டி
தெலுங்குல சாமாலுன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண போறேன். அதுல உங்க 2 பேருக்கும் காம்பேரிங் வேலை தரேன்டி. எனக்கு தெரியாது சாமா. வெரி சிம்பிள். எல்லாத்திலும் லூ போட்டு பேசணும். பாட்டுக்கு பாட்டு லூ, ஆட்டத்துக்கு ஆட்டலு. அதேதான். ஓடி போயிடு. நன்னா வீக்கான லாரி டியூப் வீங்கின மாதிரி வைத்த வச்சுண்டு என் சேனலை சென்சார்ல மாட்டி விடலான்னு பாக்குறியோ? படவா வாங்கடி, நம்ம லூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்புங்கோ. என்னது சாமா? வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போயிடுவோம். வாங்கோ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டேய், நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மாமா, ஒரு சந்தேகம். தெரியும், பண்ணு தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே. மாமா, இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும் தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ். ஓகே, ப்ரோசீட். மாமா, உங்க எல்லாரும் சாமான்னு கூப்பிடுறாளே, நீங்க மளிகை சாமானா, மர சாமானா, இல்ல வேஸ்ட் சாமானா? இல்ல அந்த சாமானா? ஐயோ, சாமான் காணோம். அந்த உருண்டு போற ஓரல அப்படியே கல் வச்சு மடக்குங்க. டேய், அவன் என்ன தப்பு பண்ணா? ஆத்திரப்படுற? ஜானு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஜானு. நான் மூத்தறத கூட அடக்குவேன், ஆனா ஆத்தறத அடக்க மாட்டேன். யாராண்டா அவன் விளையாடுறான்? டேய், பண்ணுவாயா? டேய், நான் ஐயர்ல ஒரு ரவுடி ஐயராக்கடா. டேய், யார பாத்துற இந்த கேள்வி கேட்ட? என்ன உருக சொல்றேன் இன்னைக்கு. உன்ன டேய், கோவப்படாத சாமா. ஜானு, கோவம் என் கூட பிறந்தது. ஒரு சின்ன பையன் விஷயத்துக்கு நோக்கி இவ்ளோ கோவம் வரதே. இந்த விச்சும் இருக்கானே. ஏன் விச்சுக்கு என்னாச்சு? ஒரு ஆம்பளைனா வீரம் இருக்க வேண்டாமோ? அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே அவனை தயிர் சாதமாக்கிட்டார். அவன் தயிர் சாதமா இருந்தா நோக்கு என்ன ஜானு? நான் ஒரு தந்தூரி சிக்கன் இருக்கேன்ல. காமெடி பண்ணது சாமா. நானே விச்சுவுக்கு வீரம் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்கேன். விச்சுக்கு வீரம் வரணும், அவ்வளவுதானே. கவலையை விடு. எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும், விச்சு வீரன் ஆயிடுவான். என்ன வளர்ற? கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு? என்ன ஜானு, கயிறை சாதாரணமா சொல்லிட்ட? மண்டையில மயிர் இல்லாம கூட ஆள பார்க்கலாம், ஆனா உடம்புல கயிறு இல்லாம எவனையும் பார்க்க முடியாது. ஜானு, பொம்மநாட்டிக்கு தாலி கயிறு, ஆம்பளைக்கு இங்க பார் அருணா கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, யமனுக்கு பாச கயிறு, விசுக்கு ஒரு மணல் கயிறு, விச்சுவ வீரனாக்க நான் வாங்கிட்டு வர வீர கயிறு. கயிறு ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. என்னாச்சு? பாதி படத்திலே ஓடுற? பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்து, மீதி படத்தையும் பார்த்தா தொப்பலாம் நினைச்சிரும். என்னன்னு மாறுதே? என்னடாச்சு நோக்கு? நன்னா தானே இருந்த. விச்சு, விச்சு, என்னம்மா விச்சு, இவளா? எஸ்கேப். எங்க போயிட்டா இவன்? விச்சு, மேல டங் டங்னு சவுண்ட். ஒருவேளை பெருச்சாலி உருட்டுறதோ? இரு வந்துட்டே இருக்கேன். இவ வேற இங்கதான் உருட்டின்னு இருக்கியா? என்னன்னு மாட்ட போறேன். நன்னா மாட்டிண்டியா? ஏ பெருச்சாலி. அப்புறம் என்னாச்சு தெரியுமோ? அந்த ஏணியை புடிச்சுண்டு நான் மேல ஏறினா இவன் போர்வைய போத்திண்டு ஒளிஞ்சுட்டு இருந்தான். கேட்டா ஜொரம்னா. ஜொரம்னா சும்மா தானே இருக்கணும். இது கட்டி புடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் மேல கைய போட்டான், அப்புறமா காலை தூக்கி போட்டான். இப்படி தனியா நின்னு எஃப்எம் ரேடியோ மாதிரி புலம்பிட்டு இருக்க. யாரா கேட்டானா? யாரும் கேட்கல, நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த மன்மதனோட லீலையதா. மன்மதனும் இல்ல, லீலையும் இல்ல.
எவனோ ஒரு வீணா போன பிரம்மகத்தி ஒரு பயங்கரமான கயிறு கொடுத்துருக்கான். அந்த கயிறு இவ கொண்டு கையில கட்டி இவதான் என்ன ஏதோ வசியம் பண்ணிட்ட மாமி. அவ ஒன்னும் கயிறு கட்டி உன்னை வசியம் பண்ணல, நீ தான் அவன் மேல காலை தூக்கி போட்டு விஷமம் பண்ணிருக்க. என்ன மாமி? ஜானு ஜானு மேல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லு ஜானு. மேலேயும் ஒண்ணு நடக்கல, கீழேயும் ஒண்ணு நடக்கல. அப்பன் இது நடந்திருக்குமோ? ஓ, ஓரமா நின்னு நன்னா தேய்ச்சுக்கோ, இல்லனா கொப்பரக்கா மாதிரி வீங்கிடும். சும்மா இரு சாமா. இந்த பாரு ஜானு, நம்ம கிருஷ்ணர் பொம்மை தான் வாங்க வந்தோம். வா நம்ம போலாம். எங்க எஸ்கேப் ஆவற? கிருஷ்ணர் பொம்மையில தானே மேட்ரே தெரிஞ்சது. எப்படிடா உடைச்ச? ஐயோ, நாங்க உடைக்கல மாமி. அதுவா மேல இருந்து கீழே விழுந்து உடைஞ்சிடுத்து. அப்படியா? கிருஷ்ணர் தானா மேலேந்து டொம்முன்னு கீழே விழுந்து உடைஞ்சிட்டாரா?